வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹக் டேக்கு வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து எழுதப் போறோம். அந்த வெப்சைட்ல வந்து என்னென்ன இருக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் குடுக்குற மாரியும், நம்மளோட மெசேஜ் குடுத்தா அந்த இடத்துல வந்து அது பாப் அப் ஆயி வர மாரி. இதுதான் வந்து நம்ம பண்ணப் போறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான சைட்டா தான் வந்து இருக்கப் போகுது. ஆனா இதுல வந்து என்னென்னலாம் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏபிஐல வந்து எப்படி வந்து டேட்டாவ புஷ் பண்ணுவோமோ, இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு 10 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க வந்து 3, 8 டேட்டா வந்து இருக்கு. சோ இந்த 8 டேட்டாலயே நான் என்னோடத இன்னொரு டேட்டாவையும் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 8 வந்து டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அப்புறம் இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம வந்து ஏபிஐலாம் புஷ் பண்ணும்போது இந்த மாரி தான் வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதே மாரி வந்து இந்த அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலயும் கீழயும் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டைல்ஸ் வந்து இத எப்படி எழுதணும்? இத ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னெஸ் ஆன ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெமோ வந்து பார்த்துடலாம். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நேம் குடுத்து இந்த இடத்துல வந்துட்டு செண்டிங் வார்ம் ஹக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்ட் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடது வந்து ஆட் ஆயிடுது. ஸோ நான் இன்னொன்னு வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் இங்க இந்த இடத்துல குடுத்து சென்ட் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து போயிட்டே வந்து இருக்குல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சென்ட் வார்ம் ஹக்ஸும் இருக்கும், நான் குடுத்ததும் இருக்கும், டெஸ்ட் மெசேஜும் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? ஸோ இந்த ஏபிஐ கால்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாரி தான் வந்து எழுதப் போறோம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா போயிறக்கூடாது. இருக்கிற டேட்டாவும் வேணும். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. பட் ஆனா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்டேட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ப்ராப்பரா எப்படி ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணணும்? எப்படி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும்? அனிமேஷன்ஸ் வந்து எப்படி வைக்கிறது? ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னெஸ்ஸா எப்படி எழுதுறது? ஸோ இது எல்லாத்த பத்தியுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிட்டு ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேலண்டைன் வீக்க வச்சு. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேத்தெல்லாம் நம்ம வந்து ப்ராமிஸ் டே வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த ப்ராமிஸ் டேல வந்து நம்ம ஏஐ வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது நம்ம சைட்ல அப்படின்னு சொல்லிலாம் வந்து பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கூலா ஃப்ரேமர் மோஷன் வந்து எப்படி யூஸ் பண்றது? பெர்சனலைஸ்ட் விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பண்றது? கார்ட் இப்ப Amazon, Flipkart, Swiggy இந்த மாரி நம்ம ஒரு கார்ட் இருக்குல்ல. ஸோ நம்ம கார்ட்ல எப்படி வந்து விஷயங்கள ஆட் பண்ணி அத வந்து ஷோ பண்றது? ஸோ இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். நீங்க செக் பண்ணல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மார்க் டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து போடுகிறேன். ஸோ இந்த மார்க் டேட்டா ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இஷ்யூ வருது அப்படின்னு பார்ப்போம். யூஸ் ஸ்டேட் இஸ் நாட் டிஃபைன். ஸோ யூஸ் ஸ்டேட் டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் எதுலேருந்து வேணும் அப்படின்னா, ரியாக்ட்லேருந்து வேணும். ஸோ நம்ம இத இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. இந்த ஸ்டேட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபைனல் டெமோல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டேட் இதெல்லாம் வச்சிருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் ஒரு ஏபிஐலேருந்து வர மாரி நம்ம வச்சு இந்த மார்க் டேட்டா வந்து இதுக்காக வச்சிருக்கோம். ஸோ ஏபிஐலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி தான் வந்து வரும். ஐடி, நேம், மெசேஜ் இந்த மாரி வருதுல்ல. ஸோ இந்த மாரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மெசேஜ் வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த மார்க் டேட்டா வந்து விஷயம் கிடையாது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கும். ஏபிஐலேருந்து என்ன மாரி ரெஸ்பான்ஸ் வருமோ, அதே மாரி தான் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்ப நம்ம இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8க்கு அப்புறம் நான் இப்ப வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, 2 மெசேஜ் வந்து தனியா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அஸ்வின்றதையும் ஆட் பண்ணியிருந்தேன், டெஸ்ட்ன்றதையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2த்தையும் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து புஷ் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அத தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி, ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஐ வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மேல வந்து இன்புட் மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மெசேஜ்லாம் இருக்குல்ல. ஸோ நம்ம இத ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ் நேம்க்கு வந்து போயிடுறேன். ஸோ ஆப்ங்கிறத மாத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம். நான் அதையுமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஆப்க்கு வந்து போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து எடுத்துறலாம். எடுத்துட்டு நான் வந்து ஹெட்டர் வந்து போடுறேன். ஸோ சிமான்டிக் HTML வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலயுமே நான் வந்து சொல்றேன். சிமான்டிக் HTML வந்து நீங்க போட்டே ஆகணும். ஏன் போடணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எஸ்இஓக்குமே சரி, நம்ம வந்து வேற எதுக்கு பண்ணாலுமே சிமான்டிக் HTML தான் மீனிங்ஃபுல்லா தான் நம்ம போடணும். அக்சஸபிலிட்டிக்குமே சரி. ஸோ இதெல்லாம் போடாம நீங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எல்லா இடத்துலயும் டிவ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் டிவ் போடுறதுங்கிறது ஒரு நாட் அ பெஸ்ட் பிராக்டிஸ். அந்தந்த தேவைக்கு எது எது இருக்கோ அதுக்கு மாரி போட்டுக்கிறது தான் பெஸ்ட். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் டே அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்பான்ல வந்துட்டு நான் குளோஸ் பண்ணிடுறேன் கரெக்ட்டா. இந்த ஸ்பான்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ரோஸ் எமோஜிய வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்மளோட H1 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் வந்து வச்சிருக்கோம். ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சின்னதா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ அதனால நான் இந்த மெசேஜ் வேணுங்கிறதுனால இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எஸ்ஸ மிஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் அதையுமே இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வெளியில குடுக்கணும். ஸோ எஸ்ஸ வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே ஃபுல் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேராகிராஃப் டாக்குள்ளார போட்டுறேன். சரி, ஓகே. நமக்கு இதுவுமே வர ஆரம்பிச்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெட்டர் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஹெட்டர்ல வந்து இது 2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இத வந்து வைக்கணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து வைக்கிறேன்.
என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஃபார்ம்ன்றது வைக்கணுங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ ஃபார்ம் வந்து வைக்க போறோம். ஏன் வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் வாங்குறோம். அதே மாரி ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வந்து வச்சிருக்கோம். ஸோ அப்புறம் ஒரு பட்டன் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் மாரி தான் வச்சு தான் நம்ம சப்மிட் பண்றோம். ஸோ அதனால நான் ஒரு ஃபார்ம் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ஃபார்ம்க்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஸோ ஃபார்ம்க்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் குடுக்க போறோம். அந்த கிளாஸ் நேம் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல் பண்றதுக்காக தான். ஸோ அதுல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆன் சப்மிட் வந்து வைக்கணும். எப்பவுமே ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சப்மிட் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நடக்கணும்ல. ஸோ அதனால அந்த ஆன் சப்மிட் வைக்கணும். அத வந்து நம்ம லேட்டரா வைப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து யூஐ ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்புட் வைக்க போறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வந்து இருக்கு நமக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுமே நம்ம வந்து வச்சிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் இருக்கு. அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ அதையுமே ஃபர்ஸ்ட் வந்து வச்சிடலாம். ஸோ பட்டன்றத வந்து வச்சிரலாம். ஸோ ஓகே வச்சு முடிச்சாச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வந்து பை டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் தான். ஸோ நீங்க அதுல எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து வைக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நீங்க இத வந்து ஆப்ஷனலா வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா குடுக்கலாம். இத குடுக்கலனாலும் அது வந்து வொர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஆப்ஷனலா இருக்க போது. ஸோ அத குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் லென்த் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மேக்ஸ் லென்த் எதுக்கு அப்படின்னா, சில பேர் வந்துட்டு கண்ணாபின்னான்னு ஃபுல் லென்த் வந்து குடுப்பாங்க. அவ்வளோலாம் இருக்காது. நம்ம மேக்ஸிமமா நம்ம ஒரு 30 அந்த மாரி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, மேக்ஸ் லென்த் வந்து ஒரு 10 கூட வச்சுக்கலாம். நமக்கு 10 தாண்டி போகாது அப்படின்னா. ஸோ 10ங்கிறது பேசிக்கா நெறைய பேருக்கு வந்து தாண்டி போகும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 20ஓ, 30ஓ வச்சுக்கலாம். நான் ஜெனரலா 30 அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இன்புட்ல 2 விஷயம் வந்து நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ வேணும். ஏன்னா நம்ம என்ன டைப் பண்றோமோ, அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகணும். வேல்யூ வேணும். இத நம்ம டைப் பண்றத ட்ராக் பண்ணுவோம்ல. ஸோ அத ட்ராக் பண்ணி அத ஒரு ஸ்டேட்ல வச்சா தான் அத நமக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். ஆன் சேஞ்ச் வேணும். அது 2த்தையுமே நம்ம லேட்டரா வந்து வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாலயும் இதே மாரி தான் வந்து இருக்க போது. என்ன அப்படின்னா வேல்யூ, ஆன் சேஞ்ச். ஏன்னா வேல்யூ வந்து நம்ம என்ன டைப் பண்றோமோ அது வந்து இருக்கணும். ஆன் சேஞ்ச் வந்து நம்ம என்ன டைப் பண்றோமோ அத ட்ராக் பண்றதுக்காக வேணும். ஸோ இதுலயுமே ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து குடுத்துடலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ரைட் யுவர் வார்ம் ஹக் மெசேஜ் ஹியர் அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து குடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 2 விஷயம் வந்து இதுல வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோஸ் வந்து வைக்கணும். ஸோ இதுல வந்து ரோஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ரோஸ் வந்து நீங்க வந்து நெறைய வந்து குடுத்துறக்கூடாது. ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து நெறைய டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளோலாம் நமக்கு தேவையில்ல. 4 ரோ தான் மேக்ஸிமமா இருக்க முடியும் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மேக்ஸ் லென்த் வந்து குடுக்குறேன். ஸோ மேக்ஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்னால 200 தான் வந்து இருக்க முடியும். அதுக்கு மேல போ முடியாது அப்படிங்கிற மாரி வைக்கிறேன். ஸோ இத நீங்க டைப் பண்ணி இது மேக்ஸ் லென்த் வந்து வொர்க் ஆகுதா இல்லையான்றதையுமே செக் பண்ணலாம். ஸோ மினிமம் லென்த்துமே இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ மினிமம் லென்த் தேவையில்ல அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லி குடுத்தா கூட ஒரு 2 வார்த்தை வரும். அதனால நம்ம மினிமம் லென்த் எதுவுமே டிஃபைனே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துடலாம். ஸோ கிளாஸ் நேம் குடுக்குறேன். இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் பட்டன் அப்படின்ற மாரி இருக்க போது. இந்த பட்டனுக்கு எப்பவுமே பட்டன் வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம அத பட்டனா வைக்கணும். ஸோ இல்ல அப்படின்னா அது தேவையில்ல. நான் இந்த இடத்துல ஆன் கிளிக் வந்து எழுதணும். அதையுமே நம்ம ஸ்டேட்ட எழுதிட்டு அப்புறம் பண்ணா தான் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் அத வந்து இப்போதைக்கு அத போடல. ஆன் கிளிக் போடல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்ட் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணி வச்சாச்சு. சரி ஓகே. இந்த ஃபார்ம்ல வந்து இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பட்டன் வைக்க போறோம். ஸோ அந்த பட்டன கிளிக் பண்றது, இந்த ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச் இதெல்லாம் தான் ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஸ்டேட்ட வந்து பேசிக்கா ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜ் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுதுல்ல. ஸோ இந்த மெசேஜ் ஷோ ஆகுதுல்ல. ஃபர்ஸ்ட் அத வந்து ரெண்டர் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து பேசிக்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ கேலரி. ஸோ ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா குடுத்துருங்க. கேலரி அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்னென்ன மெசேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷோ பண்ண போறோம்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ இத அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜஸ்ன்றத குடுத்துட்டு, நம்ம இந்த இடத்துல வந்து லூப் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப் பண்றேன். ஸோ மேப் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற மெசேஜ எடுத்து, நீங்க வந்து டைரக்ட் ரிட்டர்ன் போட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி போடணும். இல்ல கர்லி பிரேஸ் போட்டீங்கன்னா, உள்ள வந்து ரிட்டர்ன்றத குடுக்கணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னோட காம்போனன்ட்ட வந்து ஒரு புது காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ். அப்படிதான் நீங்க வந்து பண்ணணும். அப்படி இப்ப நம்ம அத வந்து புது காம்போனன்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H1ல வந்து மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பவுமே மேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கீ போட மறந்துடாதீங்க. ஸோ கீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீ வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் டாட் ஐடி. நமக்கு ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி ஐடி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3ன்றது இருக்கு, 4ன்றது இருக்கு. இந்த மாதிரி ஐடி இருக்குல்ல. ஸோ அதனால நான் ஐடிய வந்து போட்டுக்கிறேன். மெசேஜ் டாட் ஐடி கீயா போட்டாச்சு. இப்போ நமக்கு அதுக்கு வேல்யூ வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MSG டாட் என்ன இருக்கு? நம்மளோட மெசேஜ் வந்து இருக்கு. ஸோ மெசேஜ வந்து ஷோ பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா,
கண்ட மேனிக்கு நம்மளோட மெசேஜஸ் வந்து எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கு. ரெஸ்பான்சிவா இல்ல. பட் நமக்கு இங்க வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபூட்டர் வந்து வைக்க போறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வச்சிருக்கோம்ல. ஸோ இதனால நம்மளும் வந்து இத ஃபூட்டர் வந்து ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃபூட்டர் இருக்க போது. ஃபூட்டர் எல்லா இடத்துலயும் டிவ் போடாதீங்க. சிமென்டிக் HTML யூஸ் பண்ணுங்க. நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இங்கேயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். இத வந்து மறந்துடாதீங்க. ஸோ மேட் வித் லவ் வந்து ஸோ வச்சாச்சு. ஸோ பை கோட் வித் அஸ்வின். ஸோ கோட் வித் அஸ்வின். ஸோ வச்சாச்சு. இதையுமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஓகே. இப்ப நமக்கு அந்த ஃபூட்டர் வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஃபூட்டருமே வந்து நல்லா வந்து டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட்ட ரெண்டர் பண்றதுக்காக ஒரு தனி காம்போனன்ட் வந்து ரெண்டர் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷோ பண்ணணும். அதுக்கு ஒரு தனி காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இந்த ஆன் கிளிக், ஆன் சேஞ்ச் இதெல்லாம் வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ அத வந்து குடுத்து இந்த மெசேஜோட ஆட் பண்ண போறோம். ஸோ பேரண்ட் டு சைல்டு வந்து எப்படி பாஸ் ஆகுது, சைல்டு டு பேரண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவோட எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் மெசேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றேன். நீங்க காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போட்டு போடலாம். நான் ஒரே ஒரு காம்போனன்ட் தான் இருக்க போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஹக் மெசேஜ் டாட் ஜேஎஸ்ன்னு இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இத வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் மெசேஜ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து இந்த நேமையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா நமக்கு வந்து ஆப் அப்படின்ற மாரி தான் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ ஹக் மெசேஜ் அப்படின்னு போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த காம்போனன்ட் இங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டர் பண்ணணும்ல. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த H1 வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹக் மெசேஜ்ன்ற காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்றேன். அது ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தெரியும். எத்தன இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி 8 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ 8மே ஹக் மெசேஜ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டர் ஆகுது. ஓகே. ஏன் ரெண்டர் ஆகுது அப்படின்னா, அந்த மெசேஜஸ்ல 8 இருக்கு. ஸோ அதனால அந்த அரேல 8 இருக்கிறதுனால நமக்கு 8 வாட்டி ரெண்டர் ஆகுது. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். இங்கேருந்து வந்து டேட்டாவ நம்ம வந்து அனுப்பணும். என்ன டேட்டா அனுப்ப போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெசேஜ்ல உள்ள எல்லாத்தையும் இங்க இந்த மெசேஜ்ன்றத ரெண்டர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இத வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். என்ன பண்றேன் அப்படின்னா, கீ வந்து குடுக்குறேன். ஸோ கீ வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, மெசேஜ் டாட் ஐடியா தான் வந்து இருக்க போது. ஸோ அது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நேம் வந்து மெசேஜ் வந்து ஜஸ்ட் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். மொத்த மெசேஜுமே நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வேணும் அப்படின்னா, நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம்க்கு தனியா, மெசேஜ்க்கு தனியா அப்படி வந்து குடுத்துக்கலாம். நான் இந்த மொத்த மெசேஜையுமே வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் உள்ளேருந்து அந்த ஹக் மெசேஜ் காம்போனன்ட்ல நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ இத மாரி குடுத்தாச்சு. இப்ப நம்மளோட ஹக் மெசேஜ் காம்போனன்ட் குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த ஹக் மெசேஜ் காம்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அத வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். என்ன சொல்றேன் அப்படின்னு புரியல அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆப் காம்போனன்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹக் மெசேஜ், கீ, மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது ப்ராப்ஸ்ங்கிறது பேசிக்கா ப்ராப்பர்ட்டி. ஸோ இதான் இந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஐடி, நேம், மெசேஜ் இந்த மாரி வந்து வருதுல்ல. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு மெசேஜ்ன்றது தானே நம்ம அங்க குடுத்துருக்கோம். ஸோ அந்த நேம நீங்க அப்படியே போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மெசேஜ மொத்தமா எடுத்தாச்சு. ஓகே. இப்ப இத எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத ரெண்டர் பண்ணி ஷோ பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த H1 வந்து தூக்கிரலாம். தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிவ் போட போறேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து டிவ்வ வந்து குளோஸ் பண்ணிக்க போறோம். ஸோ டிவ்வ குளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் வந்து வைக்க போறேன். ஸோ இன்னொரு டிவ் வந்து வைக்க போறேன். அந்த டிவ்ல வந்துட்டு என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் தான் இருக்க போது. ஸோ ஹார்ட். ஸோ ஹார்ட் எமோஜி வந்து போட்டாச்சு. இங்க வந்து நான் கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்றேன். ஸோ பேசிக்கா கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்றேன். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஐகான் அப்படிங்கிற மாரி நான் இந்த இடத்துல வந்து குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் நம்ம வந்து குடுக்க வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜ வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்கு கீழார போயிட்டு இந்த மெசேஜ ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்றேன். ஸோ மெசேஜ் டாட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, மெசேஜ் டாட் நேமு ஸோ மெசேஜ் டாட் நேமு இஸ் நாட் ஈக்குவல் டூ அனானிமஸா இருந்துச்சு அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு இல்ல, பேர் இல்ல அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நான் இப்ப சொல்லும்போது. ஸோ நான் ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிரும். ஸோ பேராகிராஃப் டாக் வந்து போடுறேன். ஸோ பேராகிராஃப் டாக் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, சென்டரா வந்து இருக்க போகுது. ஸோ இல்ல இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் டாட் நேம் வந்து குடுத்துரலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நான் சிம்பிளா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் டாட் நேம் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் மெசேஜ் டாட் நேம் வந்து நாட் ஈக்குவல் டூ அனானிமஸ். பேசிக்கா வந்து அனானிமஸ்ன்ற பேர் இல்லன்னாலும், மெசேஜ் டாட் நேம் வந்து இருந்துச்சுன்னாலும், நான் இப்ப இது வந்து ஆப்ஷனலா தானே வச்சிருக்கேன். ஸோ இருந்துச்சு இல்லன்னாலும் எனக்கு வந்து என்ன பண்ணு அப்படின்னா, என்னோட மெசேஜ் டாட் நேம் வந்து ஷோ பண்ணு. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சிலதுக்கு வந்து வந்திருக்கும், சிலதுக்கு வந்து வந்திருக்காது. ஸோ நம்ம இதுதான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் பேசிக்கா. இதுதான் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட மெசேஜ வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேராகிராஃப் டாக் வந்து போட போறேன். ஸோ பேராகிராஃப் டாக் உள்ளார என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி போட போறோம். என்னோட மெசேஜ் வந்து இங்கேருந்து எடுத்திருக்கேன்ல, அதுக்குள்ள நம்மளோட ஆப்ஜெக்ட்ல மெசேஜ் வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சுன்னா, நான் இங்கேருந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொத்த ஆப்ஜெக்ட் தான் வந்து மெசேஜ். ஸோ இந்த 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 ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணியிருக்கோம்ல. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல மெசேஜஸ் டாட் மேப்ன்னு குடுத்துருக்கேன். இது வந்து இந்த மொத்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ட வந்து மேப் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மெசேஜ் வந்து இருக்குல்ல, இங்க வந்து இத பாஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேம் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா 1ன்றது இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாரி இந்த ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மெசேஜ் டாட் மெசேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெசேஜ் இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து எடுத்துட்டு டாட் மெசேஜ். இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம டாட் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுக்கலாம்ல. ஸோ அதனால டாட் போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நமக்கு வந்து இங்க வர ஆரம்பிச்சுரும். சரி ஓகே. இதுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் மட்டும் வைக்கணும். ஸோ அதையுமே வந்து வச்சிடலாம். ஸோ கிளாஸ் நேம் என்ன பண்றேன் அப்படின்னா, மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சிடுறேன். மெசேஜ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாரி குடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹக் எமோஜி மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வேணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட கிரியேட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கான்ஸ்ட் இஸ் ஹக்கிங், செட் இஸ் ஹக்கிங். ஸோ இஸ் ஹக்கிங். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் வந்து வைக்க போறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸா இருக்க போகுது. பூலியன் வேல்யூ வந்து வச்சிருக்கோம். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம 2 விஷயம் வந்து 2, 3 விஷயம் வந்து பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் இந்த இடத்துல இந்த இஸ் ஹக்கிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த இத வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இஸ் ஹக்கிங் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டிவ் வந்து போடுறேன். ஸோ பேசிக்கா இங்கேயுமே வந்து டிவ் வந்து போட்டுறலாம். இந்த வி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கேட்கிறேன். அந்த கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா, ஹக் ஓவர்லே அப்படின்னு குடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளோட ஒரு ஹக் எமோஜி மட்டும் வைக்க போறோம். ஸோ ஹக் எமோஜி வந்து வச்சுக்கலாம். குடுத்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த டிவ்ல வந்துட்டு நம்ம நெறைய கிளாஸ் வந்து எழுதணும். ஏன்னா 2, 3 விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுதா, எண்ட் ஆகுதா, டிலே வந்து எவ்வளோ இருக்கணும், இதே மாரி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ அதனால அதையுமே ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து டைனமிக்கா இருக்க போகுது. ஸோ அதனால டபுள் கோட்ஸ் குடுக்கல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பேக் டிக்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஹக் கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ அந்த ஹக் கார்ட்ல குடுத்தோனயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்டு வந்து வர ஆரம்பிச்சுச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டைனமிக்கா உள்ள நம்ம எழுதணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாலர் சிம்பல் போட்டு இஸ் ஹக்கிங் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டைல் வந்து வேணும். அது என்ன ஸ்டைல் அப்படின்னா, ஹக்கிங் அப்படின்ற ஸ்டைல் வந்து வேணும். அப்படி சப்போஸ் இல்ல அப்படின்னா வெறும் எம்ப்டியா விட்டுரு. ஸோ பேசிக்கா இதான் விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹக்கார்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஹக்கார்டோட ஸ்டைல் வேணும். இஸ் ஹக்கிங் வந்து சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஹக்கிங்கோட ஸ்டைல் வேணும். இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல ட்ரூ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரூ குடுத்தேன் அப்படின்னா, இந்த பின்னாடி இந்த இது வந்து வருதுல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால்ஸ் வந்து குடுத்துடலாம் பை டிஃபால்ட்டா. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் மட்டும் தான் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்டைல் வந்து குடுக்க போறோம். ஸோ ஸ்டைல் வந்து எதுக்கு அப்படின்னா, இதுவுமே வந்து அனிமேஷன் டிலே வந்து குடுக்க போறேன். ஸோ அனிமேஷன் டிலேன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ அதில வந்து என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, பேக் டிக்ஸ் போட்டு டைனமிக்கா இருக்க போதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ரேண்டம் டிலே அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரேண்டமா ஒரு டிலே வந்து பண்ண போறோம். அது வந்து இந்த இடத்துல இல்ல அப்டின்னு சொல்லி வருது. நமக்கு ப்ராப்பரா உள்ளது தான். அதுக்கு இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் டிலேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள்ல என்ன பண்ண போறோம் அப்டின்னா, math.random. ஸோ இந்த math.randomன்றது பேசிக்கா என்ன அப்டின்னா, 0 to 1 குள்ளார வரும். நமக்கு ரேண்டமா ஒரு நம்பர வந்து ஜெனரேட் பண்ணும் ஒவ்வொரு டைமும். அதுதான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இன்டூ 3 அப்படின்னு சொல்லி போடுறேன். அது பேசிக்கா அந்த 3 செகண்ட்ஸ் அந்த இதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால நான் வந்து இது குடுத்துடுறேன். ஸோ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. இதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டைல் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா,
இப்ப நம்ம இந்த இந்த இடத்துல வந்து நம்மளோட HTML ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆக போகுது. என்னென்ன அப்படின்றத வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஆன் மவுஸ் டவுன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ அந்த மவுஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும். அது வந்து ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ ரேண்டமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன் வந்து வருது அப்படின்னா ஹேண்டில் ஸ்டார்ட்ன்றது இல்ல. ஹேண்டில் இப்ப நம்ம இன்னொன்னு வந்து வைக்க போறோம். மவுஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஆன் மவுஸ் அப்ன்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டவுனுக்கு வச்சுட்டோம். ஆன் மவுஸ் அப் வேணும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹேண்டில் எண்டுன்றது வந்து வேணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதனால் நான் அதையுமே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து மவுஸை எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்துட்டோம் ஆன் மவுஸ் லீவ் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எண்டுன்னு நடக்கணும். ஸோ இந்த ஹேண்டில் எண்டு ஹேண்டில் ஸ்டார்ட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எழுத போகிறோம். ஸோ நோ வரிஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன் டச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட HTML பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஹேண்டில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க. மவுஸை எடுக்கிறோம், மவுஸ்லேருந்து எடுக்கிறோம், கிளிக் பண்ணுறோம். இந்த 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 விஷயங்கள் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். HTML வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆன் டச் எண்ட் வந்து கொடுத்தாச்சு. அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேண்டில் எண்டுன்றது வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு வந்து கிரியேட் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா ஹேண்டில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் எண்டுங்கிறத கூட வச்சுக்கலாம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து இருக்க போது. ஸோ ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா செட் இஸ் செக்கிங் இருக்குல்ல அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து ஃபால்ஸ் பண்ணி விடுறேன். எண்டில் ஹேண்டில் ஸ்டார்ட்ல அதே ஆரோ ஃபங்க்ஷன்ல செட் இஸ் செக்கிங் வந்து ட்ரூ பண்றேன். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோவர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு இது வந்து தெரியுதுல. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்கோம். வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்து வந்துட்டு போகுதுல. ஸோ இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இந்த செட் எக்ஸிங் இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிற நடக்கிறது தான். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதுறது வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். எங்க கர்லி பிரேஸே போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் லைன்லையுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆரோ ஃபங்க்ஷனில் இன்னும் என்னென்னலாம் இருக்கு அதை எல்லாத்த பற்றியுமே பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லையும் வந்து கொடுக்குறேன். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரேல வந்து இந்த டேட்டாவை நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா இது போய் இந்த இடத்துல வந்து புஷ் ஆகணும்ல. ஸோ புஷ் ஆகி எனக்கு அந்த டேட்டா வந்து ஷோ ஆகணும்ல. அதை எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல. ஸோ அது ரெண்டுத்தையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டைல்ஸ்ல போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ போயிட்டு மேலே போறேன். ஸோ பெரிய ஸ்டைலிங் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா என்னென்ன ஸ்டைலிங் இருக்கோ அது மொத்தமா ரிப்பீட் ஆகிட்டே தான் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாவே புரியும். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன் பாருங்களேன். ஸோ ஸ்டார்ன்றது போட்டிருக்கோம் அப்படின்னா மொத்தம் எதுக்குமே அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுனால மார்ஜின், பேடிங், பாக்ஸ் சைசிங். ஸோ இது மட்டும் தான் போட்டிருக்கோம். மார்ஜினும் பேடிங்கும் 0ல இருக்கு. பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸா இருக்க போகுது. ஸோ பாடி வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். 135 டிகிரிஸ்க்கு என்ன கலர்லேருந்து என்ன கலர் போகணும் அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து கலர் வந்து என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ லைன் ஹைட் வந்து 1.6. லைன் ஹைட்னா பேசிக்காக இந்த ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அதை தான் வந்து லைன் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்புக்கு வந்து மொத்தம் அந்த ஆப் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்மளோட டிவ்ல வந்து ஆப்ன்றது கொடுத்துருவோம்ல. இது மொத்தத்தையும் ரேப் பண்ற மாதிரியான மேக்ஸ் வித் வந்து எவ்வளோ இருக்கலாம், மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்கலாம், பேடிங் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்மளோட ஹெட்டருக்கு வந்து டெக்ஸ்ட் லைன் சென்டரும் பேடிங் வந்து 30px 0 10px வந்து கொடுத்துருக்கோம். ஹெட்டர்ல H1 இந்த H1க்கு மட்டும் நம்ம ஒரு தனி ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம். H1ல உள்ள ஸ்பேன் இந்த ரோஸ் இது இருக்குல்ல, எமோஜி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஒன்று எழுதியிருக்கோம். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த ஹெட்டருக்கு வந்து பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம்ல, அதுல வந்து அதுக்கு ஒரு ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம். அப்புறம் நம்ம ஹக் ஃபார்முக்கு வந்து மேக்ஸ் வித் மார்ஜின் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும். பேடிங் வந்து 25px. பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா பேடிங் வந்து உள்ளக்குள்ள இருக்கிற ஸ்பேசிங், மார்ஜின் வந்து வெளியில கொடுக்குற ஸ்பேசிங். அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24px இந்த கர்வினஸ்க்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பாக்ஸ் ஷேடோ வந்து கொஞ்சம் எலவேட் ஆகி தெரியணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரோ வைஸ்ல வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலமும் கேப் வந்து ஒவ்வொருத்துக்குமே ஒரு 14px இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹக் ஃபார்ம் இன்புட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாக்கும் நம்ம வந்து ஸ்டைல் எழுதிருக்கோம். பேடிங் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்டர் வந்து இந்த பிங்க் கலர் பார்டர் வந்து வருதுல, அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் இந்த இடத்துல லைட் கர்வினஸ்க்காக பார்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கோம். ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த இதுலயுமே வந்து எதுவுமே இருக்கவே இருக்காது. பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் பார்டர் இதே மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துட்டே பேக் ஷேடோ இது எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கர்சர் வந்து இந்த பட்டனுக்கு வந்து பாயிண்டரா கொடுத்துருக்கேன். அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு பட்டன்றதை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறனால அது ஹோவர் பண்ணணும் ஒரு பின்னாடி ஒரு கலர் மாறுதுல, அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நம்மளோட கேலரி வந்து இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து காலம் கவுண்ட் வந்து 3 இருக்கணும். ஸோ காலம் கேப் வந்து எவ்வளோ இருக்கணும், மேக்ஸ் வித் தான் எவ்வளோ இருக்கணும், 900pxக்கு வந்து 2 இருக்கணும், 600pxக்கு 1 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட ஹக்கு கார்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோவர் பண்றோம். ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே பேசிக்காக இந்த ஹோவர் பண்ணும்போது என்ன ஸ்டைல்
வருது இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்மளோட ஹக் பல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃப்ரம்லேருந்து டூக்கு வந்து எவ்வளோ போகலாம், பாக்ஸ் ஷேடோ வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஹார்ட் ஐக்கானுக்கு அது ஹோவர் பண்ணால் ஒரு ஸ்டைலு, அப்புறம் வந்து சென்டரு, இந்த மெசேஜ் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டைலு, ஓவர்லே பண்ணால் ஒரு ஸ்டைலு, அப்புறம் வந்து மறுபடியும் இந்த கீ ஃப்ரேம்ஸுங்கிறது பேசிக்காக ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கெங்கெல்லாம் அனிமேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த கீ ஃப்ரேம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து அனிமேட் பண்ண முடியும். அனிமேஷன்ஸு இல்லை இதில் தாண்டி வித்னா என்ன, பேடிங்னா என்ன, மார்ஜின் என்ன, ஹைட்டு, வித்து, மேக்ஸ் வித்து, இது எல்லாத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸு இது என்னன்றதை பேசிக்காக தெரிஞ்சு இல்லை ரெஸ்பான்சிவ்னஸ் மீடியா குவரிஸ் எப்படி எழுதணும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட app.js குள்ளார போயிட்டு நம்ம இந்த டேட்டா வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம அது மட்டும் தான் பண்ணணும். நம்ம அதையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட app.js குள்ளார போயிடலாம். ஸோ app.js குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்டேட் வந்து வேணும். ஸோ அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் நேம் கமா செட் நேம் அப்படின்றது வேணும். இது எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட்டுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாக்கும் இருக்குல்ல, ஸோ அதனால தான் எனக்கு 2 ஸ்டேட் வேணும். அதனால அந்த 2 ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வச்சாச்சு. அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போது நான் ஸ்ட்ரிங்னால வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம்க்கு கீழே வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியா அந்த மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்ல. நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி மெசேஜஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் இந்த இடத்துல மறுபடியும் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் மெசேஜஸ் நியூ மெசேஜ் செட் நியூ மெசேஜ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதுவுமே வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு இருக்க போகுது அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து அதை தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இதை வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்புட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதை ஃபர்ஸ்ட்டு இங்கே போனோடனே பிளேஸ் ஹோல்டருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வேல்யூவில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணுற வேல்யூ வந்து வரணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, கொடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்னுமே கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூ நேம் அப்படிங்கிறது மாதிரி கூட மாற்றிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நியூ மெசேஜ் செட் நியூ மெசேஜ்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம நியூ நேம் செட் நியூ நேம்னு போட்டாலே உங்களுக்கு வந்து இன்னுமே பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ நியூ நேம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்புறம் வந்து நம்ம டைப் பண்ணுறது வந்து ட்ராக் பண்ணணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் சேஞ்ச் வந்து வேணும். ஸோ இந்த ஆன் சேஞ்ச் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் வந்து பாஸ் பண்ணி விட்றேன். ஸோ செட் நியூ நேமில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா target.value. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து இருக்க போகுது. கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இன்புட் வந்து முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் வந்து பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நியூ மெசேஜ் அப்படின்றது தான் வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயுமே வந்து ஒரு டைப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஆன் சேஞ்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஆன் சேஞ்சில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செட் நியூ மெசேஜில் வந்து என்னோடதை வந்து செட் பண்ணி விட்றேன். ஸோ target. நான் என்ன டைப் பண்ணுறனோ அது வந்து அந்த இடத்துல போய் செட் ஆகணும். ஸோ target.value அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி ரெண்டர் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். அதனால நான் ஆன் சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் சப்மிட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறேன். ஸோ இந்த ஆட் மெசேஜ் வந்து எழுதிடலாம். ஸோ கான்ஸ்ட் ஆட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டை மட்டும் நான் வாங்குறேன். அது எதுக்கு அப்படின்னா prevent default. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது ஆன் சப்மிட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அது எனக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதனால prevent default என்ன பண்ணும் அப்படின்னா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆக விடாமல் தடுக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் ஒன்று. நான் அது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து சீனியர் லெவலில் திங்க் பண்ணணும். லாஜிக் எழுத வரும்போது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சீனியர் லெவலில் திங்க் பண்ண ஆரம்பிச்சணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மெசேஜே இல்லை அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவுமே வந்து எம்டியாக போய் விழுகும். அது விழுகக்கூடாது நமக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஒரு புது மெசேஜ் வந்து இல்லை அப்படின்னா இஃப் நோ நியூ மெசேஜ் வந்து இல்லை அப்படின்னா .trim வந்து போட்டுக்கிறேன். ஏன் ட்ரிம் போடுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்தும் வந்து சில பேர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸ்பேஸுமே வந்து இது எடுத்துக்கும், ஸ்டேட்டில் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து .trim வந்து கொடுத்துறேன். இல்லை அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. அந்த இடத்துல எதுவுமே நடக்கவே வேணாம், எனக்கு இந்த ஃபங்க்ஷனே வந்து கால் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். சரி ஓகே, இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செட் மெசேஜஸ் இருக்குல்ல. ஸோ செட் மெசேஜில் இந்த இடமும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து இது வந்து ஒரு அரேவாக வந்து போட்டாச்சு. அந்த அரேல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டு என்னோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்னோட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஐடி நேம் மெசேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த 3 ஃபீல்டு தான் நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். அது கொடுக்கல அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி
நேமு, மெசேஜ் இத வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஐடியில வந்துட்டு நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூனிக்கா வந்து வேணும். அதனால நான் ஜஸ்ட் வந்து டேட் நாட் நவ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து யூனிக்கா ஒவ்வொரு இதுக்கும் மாறிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால டேட் நாட் நவ் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம நேம் வந்து குடுக்க போறோம்ல. நேம் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்க போறதில்ல. டைனமிக்கா தான் நம்ம என்ன நேம் குடுக்குறோமோ அதுதான் வந்து வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ நியூ நேம் வந்து நம்ம டைப் பண்ற அந்த ஸ்டேட் வந்து நம்ம குடுத்துருக்கோம்ல. ஸோ டாட் ட்ரிம் வந்து பண்ணிடுறேன். பண்ணியாச்சு. அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப சப்போஸ் நியூ நேம் இல்ல அப்படின்னா, எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனானிமஸா வந்து இருக்கணும் அது. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து குடுத்துடுறேன். இங்க ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டைல் வந்து எழுதியிருப்போம். இல்ல அப்படின்னா எனக்கு அனானிமஸா வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திருந்தோம்னா தெரியும். ஸோ மெசேஜ் டாட் நேம் இருந்துச்சுன்னா, மெசேஜ் டாட் நேமு ஷோ பண்ணு. அப்படி இல்லன்னா மெசேஜ் டாட் நேமு நாட் ஈக்குவல் டூ அனானிமஸா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த மெசேஜ் டாட் நேம் வந்து ஷோ பண்ணு அப்படின்ற மாரி குடுத்துருக்கோம்ல. ஸோ இல்ல அப்படின்னா எனக்கு அனானிமஸா ஷோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெசேஜ் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த மெசேஜையுமே வந்து டைனமிக்கா வந்து மாத்த போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ மெசேஜ் வந்து இருக்குல்ல. ஸோ நியூ மெசேஜ் இங்கேயுமே வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால நான் டாட் ட்ரிம் வந்து குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட மெசேஜஸ்லாம் செட் பண்ணியாச்சு. எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சீனியர் லெவல்ல திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்ட வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ஸ்டேட்ட கிளியர் பண்ணாம விட்டுறாதீங்க. அது என்ன அப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம நியூ நேம் வந்து மறுபடியும் வந்து பேக் டூ தி ஒரிஜினலுக்கு கொண்டு வரல. இனிஷியல் ஸ்டேட்க்கு கொண்டு வரலன்னா, அந்த நேம் அப்படியே இருக்கும். யூசர் வந்து மறுபடியும் அத வந்து எடுத்துட்டு டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. அது யாரும் ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. நம்மளா இருந்தாலுமே அது வந்து எரிச்சல் வரும். ஸோ அதனால அதுக்கேத்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செட் நியூ மெசேஜ் வந்து குடுத்தாச்சு. இப்ப நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இது வொர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம போய் செக் பண்ணிடலாம். பெரிய ஸ்கிரீனுக்கு போயிரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பெரிய விண்டோல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்பயுமே வந்து நீட்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து வருது. ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துலயே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ரெஸ்பான்சிவா தான் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. சரி ஓகே. நம்ம இப்ப எழுதின லாஜிக் வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அஸ்வின்னு குடுத்துட்டு, ஹக் ஃபார் மை கோட் வித் அஸ்வின் ஃபேமிலி. ஃபேமிலீஸு ஃபேமிலீஸு அப்படின்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சென்ட் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நம்மளோட இதுவும் கிளியர் ஆயிடுச்சு, இதுவும் கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கீழ போய் பார்ப்போம். நம்மளோட மெசேஜுமே வந்து வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து இந்த மாரி நம்ம குடுத்தோனே இந்த செட் நியூ நேமு, செட் நியூ மெசேஜ வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம எப்படி வந்து டேட்டா வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? ஆல்ரெடி இருக்கிற மெசேஜஸ் வந்து எப்படி எடுக்கிறது? ஒரு புதுசா டாட் டிஃபால்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது குடுக்கல அப்படின்னா ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அத தடுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோம். நியூ மெசேஜ் இல்லன்னா ட்ரிம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹக் மெசேஜ்ல வந்து எப்படி வந்து ரேண்டமா ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஃபங்ஷன்ஸ் வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ஸ் எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத எழுதியிருப்போம். அப்புறம் ஸ்டைல் பார்த்திருப்போம். ஸோ எப்படி வந்து கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணணும், எப்படி வந்து மேப் பண்ணணும், இது எல்லாத்த பத்தியுமே வந்து பார்த்திருப்போம். எப்படி ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே நார்மலா எல்லாம் பண்றது தானே, ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்றது, இது எல்லா வீடியோலும் காட்டுறது தானே அப்படின்னு கிடையாது. எது பெஸ்ட் பிராக்டிஸோ, எப்படி வந்து நீங்க திங்க் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து காட்டியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க அது ஃப்ரீ தான். அது ஜஸ்ட் இந்த எதுக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஹைப் பண்ணலாம். ஸோ நீங்க அதையுமே பண்றதுன்னா பண்ணுங்க. உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video.